ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருப்பாவை 9ஆம் பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்பலரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன்மகள் தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய். இதுவரை திவ்ய தேச தல வரலாற்றில் நாம் பார்த்த திருத்தலங்கள் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில், உறையூர் அழகிய மணவாளன் கோவில், திருக்கரமனூர் உத்தமர் கோவில், எம்பெருமான் புருஷோத்தம பெருமாள் இருக்கும் ஊர். ஒவ்வொரு திருத்தலமும் அதற்கே உரித்தான பெருமைகளை கொண்டுள்ளன அல்லவா? குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயராயினவெல்லாம் நிலந்தரச் செய்யும் நீயில் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். குலசேகர ஆழ்வார் பாடிய பாடல்க. இன்று நாம் பார்க்கவிருப்பது திருவல்லரை புண்டரிகாட்சன் திருக்கோவில். அழகிய தாமரை மலர்களைப் போல கண்கள் கொண்ட செந்தாமரை கண்ணன் பெருமாள். வாங்க பார்க்கலாம். திருவல்லரை புண்டரிகாட்ச பெருமாள் கோயில் என்பது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். சோழ நாட்டு 4வது திருத்தலம். இத்திருக்கோவில் திருச்சிராப்பள்ளிக்கு அருகே துறையூர் போகும் வழியில் அமைந்துள்ளது. இங்கு செந்தாமரை கண்ணன் புண்டரீகாட்சன் என்ற எம்பெருமாள் எழுந்தருளியுள்ளார். இது ஒரு மாட கோவிலாகும். இக்கோவில் அமைந்துள்ள இடம் திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் வட்டம் திருவெல்லரை ஊராட்சியில் அமைந்துள்ளது. பெரிய மதில்களுடன் கூடிய விசாலமான கோயில். இக்கோவில் காண்போரை பிரமிக்க வைக்கும். நந்தவனங்கள், கிணறு இன்றும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோயிலின் பின்பகுதியில் பாறையை குடைந்து தூண்களுடன் 2 சிறு அறைகள் குகை போல காணப்படுகின்றன. புண்டரீகாட்சன் செந்தாமரை கண்ணன் நின்ற திருக்கோலம் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலம். சக்கரம் பிரயோக சக்கரம். மூலஸ்தானத்தில் மூலவர் பெருமாளை தவிர 7 மூலவர்கள் உள்ளனர். மேலே பெருமாளின் வலது பக்கம் சூரியனும் இடது பக்கம் சந்திரனும் பெருமாளுக்கு சாமரம் வீசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு கீழே பெருமாளின் வலது பக்கம் கருட பகவானும் இடது பக்கம் ஆதிசேஷனும் மனித ரூபத்தில் நின்று கொண்டு பெருமாளை சேவித்தபடி இருக்கின்றன. கீழே அமர்ந்தபடி பெருமாளின் வலது பக்கம் மார்க்கண்டேய மகரிஷி மோட்சத்திற்காக தவம் புரிந்து கொண்டு இருக்கிறார். இடது பக்கம் பூமாதேவி தாயார் உலக நன்மைக்காக தவம் புரிந்து கொண்டு இருக்கிறார். இவர்களுக்கு நடுவில் மூலவர் பெருமாள் பெரிய உருவத்துடன் இருக்கிறார். அவருக்கு கீழே ஒரே சிம்மாசனத்தில் உற்சவர் செந்தாமரை கண்ணனும் பங்கஜவள்ளி தாயாரும் உள்ளனர். உற்சவர் செந்தாமரை கண்ணனுக்கும் பங்கஜவள்ளி தாயாருக்கும் வருடத்தில் சித்திரை கோடை பூச்சாற்று உற்சவம் பெருமாளுக்கு மட்டும்தான். வைகாசி வசந்தோற்சவம்
ஆடி ஜேஷ்டாபிஷேகம், புரட்டாசி பவித்ர உற்சவம், ஐப்பசி ஊஞ்சல் உற்சவம், பங்குனி பிரம்மோற்சவம் ஆகிய உற்சவங்கள் நடைபெறுமாங்க. தாயார் பங்கைய செல்வி என்கிற பங்கஜவள்ளி தாயார். இந்த ஊரில் தாயாருக்கு ஆதிபத்தியம், அதாவது செங்கோல் ஆட்சி தாயாருக்குத்தான். புறப்பாடு காலங்களில் தாயார் முன் செல்ல பெருமாள் பின்தொடர்ந்து வருவார். மாலை தாயார் சூரிய அஸ்தமனத்திற்குள் மூலஸ்தானம் சேர்ந்து விடுவாராம். இத்தலம் மிகவும் தொன்மையான தலங்களில் ஒன்றாகும். திருவரங்கத்திற்கும் பழமையானது என்பதாலேயே ஆதி வெள்ளரை என்று அழைக்கப்படுகிறது. வெண்மையான பாறையினால் ஆன மலை என பொருள்பட வெள்ளரை எனப்படுகிறது. திரு என்பது உயர்வை குறிக்குமாதலால் திருவெள்ளரை என அழைக்கப்படுகிறது. இக்கோவிலின் சிறப்புகளாக எங்கும் இல்லாத வகையில் இக்கோவிலில் உத்தராயண வாசல் என்றும் தட்சிணாயன வாசல் என்றும் 2 வாசல்கள் உள்ளன. தை முதல் ஆனி வரை உத்தராயண வாசல் வழியாகவும், ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன வாசல் வழியாகவும் கோயிலில் பெருமானை தரிசிக்க செல்ல வேண்டும். இக்கோவிலுக்கு பெருமாளை தரிசிக்க செல்லும்போது முதலில் 18 படிகள் இருக்கும். இவை 18 பகவத்கீதை அத்தியாயங்களை குறிக்கிறதாம். இதை ஏறியவுடன் ஒரு கிருஷ்ணர் சந்நிதி உள்ளது. இவரை சேவித்த பிறகே உள்ளே செல்ல வேண்டும். பின்வரும் 4 படிகள் 4 வேதங்களை குறிக்கின்றனவாம். பின்வரும் 5 படிகள் பஞ்சபூதங்களை குறிக்கிறதாம். பின்வரும் 8 படிகள் அஷ்டாட்சர மந்திரத்தை குறிக்கிறதாம். ஓம் நமோ நாராயணா. பின்வரும் 24 படிகள் காயத்ரி மந்திரத்தில் உள்ள 24 எழுத்துக்களை குறிக்கிறதாம். இதற்கு பின்பே பெருமாளை சேவிக்க இயலுமாம். அதாவது இத்தனை விஷயங்களை விட உயர்ந்தவர் இந்த பெருமாளாம். நினைத்தாலோ தரிசித்தாலோ பெயரை சொன்னாலோ முக்தியை அளிக்கும் திருவெள்ளரை திருக்கோயில் திருவரங்கத்துக்கு இணையான பெருமை கொண்டது என்பார்கள் பெரியோர்கள். பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப ஆன்மா பிறப்பதும் மறைவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பிறப்பெடுத்த ஜீவன் மறைந்ததும் வைகுந்த வாசலை நோக்கி செல்கிறது. அப்பொழுது அங்கு அந்த ஆன்மாவின் பாவ புண்ணிய கணக்குகள் விசாரிக்கப்படுமாம். அநேக புண்ணியங்களை செய்த ஆன்மா வைகுந்தத்தில் அனுமதிக்கப்பட்டு பரமபதத்தை அடையுமாம். பாவம் செய்த ஆன்மாக்கள் நரகத்துக்கு அனுப்பப்படும் என்பது நம்பிக்கை. இந்த கோவிலின் சிறப்பை எப்படி சொல்கிறாங்க பாருங்க. பாவங்கள் செய்த ஆன்மா என்றாலும் பரம்பொருளின் கருணையால் இறுதி வாய்ப்பாக இந்த கேள்வி கேட்கப்படுமாம். பூலோக வைகுந்தமாம் திருவெள்ளரையின் திருக்கோபுரத்தை தொலைவிலாவது தரிசித்த புண்ணியம் உமக்குண்டா என்று. ஆம் என்று அந்த ஆன்மா கூறினால் அந்த ஆன்மா உடனே வைகுந்தத்தில் அனுமதிக்கப்படுமாம். இந்த கோயிலுக்கு போயிட்டு கோபுர தரிசனம் பண்ணால் நம்மளுக்கு வைகுந்தத்தில் இடம் இருக்காங்க. கட்டாயம் போக வேண்டிய கோவில். இத்தலத்து பெருமாளை பெரியாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் 24 பாசுரங்களில் பாடி பெருமை சேர்த்துள்ளார்கள். கூட நிகமாந்த மகா தேசிகரும் மணவாள மாமுனிகளும் மங்களாசாசனம் செய்த தலமும் கூட இது. ஸ்ரீ ராமானுஜரின் சீடரான எங்களாழ்வார் பிறந்த தலமும் திருவெள்ளரையே. ராமானுஜர் இங்கு வந்தபோது தாயாருக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை ராமானுஜருக்கு அளித்து பசி போக்கினாராம். அதனால் இன்றும் தாயாருக்கு அமுது செய்யப்பட்ட பிரசாதமே ராமானுஜருக்கு படைக்கப்படுகிறதாங்க. இந்த ஸ்வஸ்தி குலத்தின் சிறப்பு என்னன்னா, ஒரு துறையில் குளிப்பவர்களை எதிர்த்துறையில் குளிப்பவர்கள் பார்க்க முடியாதாங்க. ஸ்வஸ்திக் வடிவ 4 புறத்திலும் 52 படிகள் உள்ளன. இக்குளத்தினை 4 முளை கேணி மார்பிடு பெருங்கணறு என்றும் அழைப்பர். இத்தலத்தில் பலிபீடமே சிறப்பாங்க. பலிபீடத்தின் முன் தங்கள் கோரிக்கை நிறைவேற வேண்டிக் கொண்டு நிறைவேறிய பின் பலிபீட திருமஞ்சனம் செய்து பொங்கல் படையல் செய்து பிரார்த்தனையை நிறைவேற்றுவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி பெருமாளுக்கு அமுது செய்த பொங்கலை சாப்பிட்டால் புத்திர பாக்கியம் நிச்சயம் என்பது ஐதீகம்.
ஒருமுறை திருப்பார்கடலில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் பேசிக்கொண்டிருந்தனராம். அப்பொழுது பெருமாள், லக்ஷ்மி, உனது கருணையால் இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் மிகவும் சந்தோஷமாக உள்ளது. இதனால் எனக்கு பரம திருப்தி ஏற்படுகிறது. எனவே உனக்கு வேண்டிய வரத்தை என்னிடமிருந்து கேட்டு பெறலாம் என்கிறார். அதற்கு லக்ஷ்மி, தங்களின் திருமார்பில் நித்திய வாசம் செய்யும் எனக்கு வேறு வரம் எதற்கு என்கிறார். இருந்தாலும் எனது பிறந்த இடமான இந்த பார்க்கடல் இங்கு தேவர்களை காட்டிலும் எனக்குத்தான் அதிக உரிமை வேண்டும் என்கிறாள். உடனே பெருமாள், உனது கோரிக்கையை இங்கு நிறைவேற்ற முடியாது. இங்கு நான் தான் அனைத்துமாக இருக்கிறேன். இருந்தாலும் பூமியில் சிபி சக்கரவர்த்திக்கு நான் தரிசனம் தரும்போது உனது விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறேன் என்றார். ஒருமுறை இந்தியாவின் தென்பகுதியில் ராட்சசர்கள் மிகுந்த தொல்லை கொடுத்து வந்தார்கள். அவர்களை அடக்க சிபி சக்கரவர்த்தி தன் படைகளுடன் அழிக்க செல்லும்போது ஒரு பன்றி அங்கும் இங்கும் ஆட்டம் போட்டது. படை வீரர்களால் அந்த பன்றியை பிடிக்க முடியாமல் போக சக்கரவர்த்தியே அதை பிடிக்க சென்றார். பன்றியும் இவரிடம் பிடிபடாமல் இங்கு மலை மீதுள்ள புற்றில் மறைந்து கொண்டது. அரசனும் இதை பிடிக்க மலையை சுற்றி வரும்போது ஒரு குகையில் மார்க்கண்டேய முனிவர் கடுமையாக தவம் செய்து கொண்டிருப்பதை கண்டு அவரிடம் விஷயத்தை கூறினானாம். அதற்கு முனிவர், நீ மிகவும் கொடுத்து வைத்தவன். நாராயணனின் தரிசனத்திற்கு நான் தான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் உனக்கு வராக உருவத்தில் காட்சி கொடுத்திருக்கிறார். நீ இந்த புற்றில் பாலால் அபிஷேகம் செய் என்றாராம். சிபி அரசனும் அப்படியே செய்ய நாராயணன் தோன்றி அனைவருக்கும் காட்சி கொடுத்தாராம். இந்த தரிசனத்திற்கு வந்த மகாலட்சுமியிடம், நீ விரும்பியபடி இத்தலத்தில் உனக்கு சகல அதிகாரத்தையும் தந்துவிட்டு அச்சாரூபமாக இருந்து கொண்டு நான் அனைவருக்கும் அருள் பாலிக்கிறேன் என்றாராம். இதன் பின் அரசன் அனைவரிடமும் விடைபெற்று ராவண ராட்சசர்களை அழிக்கச் சென்றான். ஆனால் மார்க்கண்டேயர், இவர்களை அழிக்க பெருமாள் ராம அவதாரம் எடுக்க உள்ளார். எனவே நீ திரும்ப நாட்டை ஆள செல் என்றாராம். ஆனால் மன்னனுக்கு மனம் திருப்தி அடையவில்லையாம். அதற்கு மார்க்கண்டேயர், உனக்கு தரிசனம் கொடுத்த பெருமாளுக்கு நீ கோவில் கட்டி திருப்தி பெறுக என்கிறார். அரசனும் கோவில் கட்டி சேவை செய்வதற்காக 3700 குடும்பங்களை அழைத்து வந்தானாம். வரும் வழியில் ஒருவர் இறந்து விட்டாராம். அதற்கு பெருமாள் அரசனிடம், நீ கவலைப்பட வேண்டாம். நான் இறந்தவருக்கு பதிலாக 3700 பேரில் ஒருவராக இருந்து நீ நினைத்த 3700 குடும்ப கணக்கு குறைவுபடாமல் பார்த்து கொள்கிறேன் என்கிறாராம். பெருமாள் அளித்த வரத்தின்படி தாயார் செங்கமலவல்லி மூலஸ்தானத்திலேயே இருந்து கொண்டு திருவிழா காலங்களில் பெருமாளுக்கு முன்பாக பல்லக்கில் எழுந்தருளுகிறார். என்ன ஒரு அதிசயம் பாருங்க. திவ்ய தேச தல வரலாற்றில் நாளைக்கு ஒரு திவ்ய தேசத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. ஆவுடையார் கோவிலின் ஸ்தல வரலாற்றினை பார்ப்பதற்கு முன்னர் இக்கோவிலின் சிறப்பம்சங்களான சிற்ப வேலைப்பாடுகள், தேர் மற்றும் தேரோட்டம், நைவேத்தியம் போன்றவற்றை நாம் பார்க்கலாம். இக்கோவிலின் சிறப்பை கூற முற்பட்டால் அது ஏட்டில் அடங்காது. இங்கு கோவிலில் உள்ள மூலவர் உருவம் கிடையாது. அதே போன்று கொடிமரம் கிடையாது, பலிபீடமும் கிடையாது, நந்தியும் கிடையாது. இங்கு வரும் பக்தர்களுக்கு தீப ஆராதனையினை தொட்டு வணங்க அனுமதிப்பதும் இல்லை. மாணிக்க வாசகர் ஜோதியிலே கலந்துள்ளார் என்பதாலேயே தீபம் தருவதில்லை. 10 to 15 வரை உள்ள கற்சங்கிலிகள் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு உயரத்தில் பொருத்தி தொங்கவிடப்பட்டுள்ளது. இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் கொடுங்கை மிகவும் மெல்லியதாக இருக்கும். கோவிலின் தாழ்வாரத்தில் உள்ள கொடுங்கைகள் கல்லை தேக்கு மரச் சட்டம் போல் இழைத்து அதில் கம்பிகளை இணைத்து சேர்த்து அதிலே குமிழ் ஆணிப்பட்டை ஆணிகள் அரைந்திருப்பது போல கல்லில் செய்து அதன் மீது மெல்லிய ஓடு வேய்ந்திருப்பது போல செய்திருப்பது சிற்பக்கலை வியக்கத்தக்க ஒப்பற்ற திறனாகும். இந்த கொடுங்கை கூரை மொத்தம் 13.5 அடி நீளமும்
5 அடி அகலமும் 2.5 அடி கனமும் உள்ளதாகும். இந்த 2.5 அடி கனத்தை செதுக்கி 1 அங்குல கனமுள்ள மேலோடு அளவிற்கு சன்னமாக செதுக்கியிருப்பது வியப்பிலும் வியப்பானது. ஆவுடையார் கோயிலின் தேரும் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குமாம். ஆவுடையார் கோவிலின் தேர் திருவாரூர் திருநெல்வேலி தேர் போலவே மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த தேர் சக்கரத்தின் குறுக்களவு 90 அங்குலம், சக்கரத்தின் அகலம் 36 அங்குலம். இந்த தேரை சுமார் 5000 பேர் கூடினால்தான் இழுக்க முடியுமாம். இதில் கோவிலில் உள்ள அனைத்து வியக்கத்தக்க கற்சிற்பங்களும் அதே போன்று மரத்தினால் செய்து 8 திசையிலும் பொருத்தியிருக்கிறார்கள். அதேபோன்று வடக்கயிற்றை 2 கைகளினால் பிடித்தாலும் கூட ஒரு கையின் விரல் மற்றொரு கையின் விரலை தொடாதாம். அத்தனை கனமானது. இக்கோயிலின் மற்றொரு சிறப்பம்சம் இங்கு அமைந்துள்ள கற்சிலைகளாகும். உயிர் துடுப்பு என்ற ஒன்றை தவிர மற்ற எல்லா அம்சங்களும் இங்குள்ள சிலைகளில் உள்ளன என்று கூறுகிறார்கள். அங்குலம் உயரம் உள்ள ஆயிரங்கால் மண்டபம் முதல் 12 அடி உயரம் உள்ள அகோர வீரபத்ரர் ரணபத்ரர் சிலை வரை சிற்பக்கலை செறிந்து காணப்படுகிறது. எல்லா உருவச் சிலைகளிலும் காலில் நரம்புகள் முதல் தலை முடி வரை நுட்பமாக வடிக்கப்பட்டுள்ளன. நரிகளை பரிகளாக்கியது இத்தல புராணத்தின் பெருமையாகும். இக்கோவிலில் தாவும் பரி என்ற ஒரு குதிரை சிற்பம் கல்லில் தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளது. அதன் மீது சிவபெருமான் அமர்ந்திருப்பது போல் செதுக்கப்பட்டுள்ளது. உயிர் குதிரை போன்று அத்தனை அழகு. ஆவுடையார் கோவிலில் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் ஓலைச்சுவடிகளும் மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. நாளை இக்கோவிலின் ஸ்தல வரலாறுகளையும் மேலும் பல சிறப்பு அம்சங்களையும் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.